டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க மோதல் கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்ற முக்கிய சம்பவங்கள். முதலாவது, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் பூட்டிய அறைக்குள் இதற்கு என்ன செய்வது என்று நடைபெற்ற பேச்சுக்களின் பின்னர் அந்த பேச்சுக்களின் முக்கிய கதாநாயகனாக திகழ்ந்த சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி ஊடகங்களுக்கு அளித்திருக்கும் பேட்டி இன்றைய காலையில் முதலாவது இடத்தை பிடிக்கின்றது. ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்பது ஏதோ இன்று நேற்று ஆரம்பித்த யுத்தம் அல்ல. இது மிக நீண்ட காலமாக புரையோடி போன ஆற்ற முடியாத ஒரு புண். இதை ஒரே நாளில் மாற்றிவிட முடியாது. ஆனால் இந்த இடத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக மெல்ல மெல்ல ஒவ்வொரு கற்களாக நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு சிறிய காலடிகளாக முன்னேறி செல்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த கற்களை வைக்கின்ற பணி பின்னடைவு காணுமாக இருந்தால் அதை உடனடியாக நிறுத்தி மறுபடியும் முன்னகர்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரு தரப்புடனும் சீனா நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் இதுவரை காலமும் திரைமறைவில் சீனா இருந்து செயற்பட்டதாகவும் 60 தினங்கள் கொண்ட யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான பணிகளையும் அதற்கான வரைவுகளையும் உருவாக்கியது சீனாதான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவேதான் இருவரும் தன்னை மறந்து தவறான பாதைக்குள் செல்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற கடும்போக்குவாதிகளினால் வரக்கூடிய பிரச்சனைக்கு பயந்து தவறாக செல்லுகின்ற பொழுது சீனா நிறுத்தி திருப்புகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இன்றைய செய்திகளில் இரண்டாவது முக்கியமான விடயம், பாகிஸ்தானினுடைய ஆசிம் முனீர் ராணுவ ஜெனரலும் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யியும் கடந்த திங்கள் சந்தித்து இதை என்ன செய்யலாம் என்று பேசியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய தரப்பில் இருக்கின்ற உளவியல் சிக்கல் என்ன, அமெரிக்காவினுடைய தரப்பில் இருக்கின்ற உளவியல் சிக்கல் என்ன, இந்த இரண்டையும் எப்படி முட்டவிழ்ப்பது என்பது குறித்து இருவரும் பேசினார்கள். இந்த இரண்டையும் இதுவரை ராஜதந்திரிகள் கொண்டு வந்த எந்த ஒரு தீர்வு திட்டம் யோசனைகளினாலும் தீர்க்க முடியாது. கடந்த பல தசாப்தங்களாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லோருமே படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள். எனவே அவ்வளவு விவகாரங்களையும் ஒரு பெட்டியில் போட்டு மூடி தூக்கி எங்கோ வைத்துவிட்டு வேறு ஏதோ ஒன்றை யுனிக்காக திறக்க வேண்டும். அதை இவர்களினால் செய்ய முடியுமா? இன்றுள்ள உலக அரசியல் அரங்கில் இந்த இருவரையும் தவிர மற்றவர்களினால் இந்த பிரச்சனையை கையாள முடியுமா என்பது சிரமம்தான். ஏனென்றால் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி முன்னர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து அதன் பின்னர் புதிய ஒருவர் நியமிக்கப்பட்டு அவரை எங்கே என்று தெரியாத அளவிற்கு இல்லாமல் செய்து மறுபடியும் அதிகார கட்டிலுக்கு வந்த சீனா என்கின்ற அதிகார போட்டி நிறைந்த கம்யூனிச சர்வாதிகார பரப்பில் பதவியிலிருந்து விலகி சென்ற ஒருவர் மறுபடியும் திரும்பி வர முடியாத ஒரு இரும்பு கோட்டைக்கு உள்ளே மறுபடியும் திரும்பி வந்த மாபெரும் சாதனையாளர் சீனா என்கின்ற பெரும் தேசத்தில் வாங் யி ஒருவர் மட்டும்தான். ஆகவே வாங் யியிடம் ஏதோ ஒரு புதுமையான சிந்தனை இருக்க வேண்டும். அவர் இந்த அரசியல் உலகில் நீதி நியாயம் எல்லாவற்றிற்கும் அப்பால் பிரச்சனைகளை தீர்த்து பதவியில் இருப்பதில் வல்லவராக இருக்கின்றார். பாகிஸ்தானினுடைய ஆசிம் முனீர் இன்று பாகிஸ்தானில் மிக சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கின்றார். இவருக்கு முந்தைய பாகிஸ்தானிய தலைவர்கள் எல்லாம் பாகிஸ்தானினுடைய உள்நாட்டு பிரச்சனையை பார்ப்பதிலும் இந்தியாவுடன் ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதையும் தவிர அவர்களிடம் எந்த திறமையும் இருக்கவில்லை. ஆனால் ஆசிம் முனீரிடம் இருக்கின்ற திறமை இம்ரான்கானை சிறையில் தள்ளிய ஆட்சி இப்பொழுது இருக்கின்றது. அதை தவிர சர்வதேச விவகாரத்தில் முக்கியமான பேச்சுக்களை நடத்தி அமெரிக்கா சீனாவிற்கு இணையாக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆசிம் முனீர். அதேவேளை பாகிஸ்தான் என்ற நாடு ஒரு நாடா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு உருக்குலைந்து போயிருந்த ஒரு நாட்டை கூட்டி அள்ளி அதுவும் ஒரு நாடுதான் என்கின்ற இடத்தை உருவாக்கிய ஆசிம் முனீர் பழைய பூட்டோவில் இருந்து இம்ரான்கான் வரை இருக்கின்ற தலைவர்களில் யாரிடமும் இல்லாத ஒரு யுனிக்கான திறமை அவரிடம் இருக்கின்றது. எனவே கில்லாடிகளுக்கெல்லாம் கில்லாடிகளான இந்த இரு
இருவரும் தான் அமெரிக்க அதிபர் என்கின்ற கில்லாடியையும் விடாப்பிடிவாதம் பிடிக்கின்ற ரெவல்யூஷன் காட்டையும் இருவரையும் மடக்கி இஸ்ரேலை அடக்கி மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வருவதாக இருந்தால் அதற்கான தலைவர்கள் மத்திய கிழக்கிலும் இல்லை, ஐரோப்பாவிலும் இல்லை, அமெரிக்காவிலும் இல்லை, சீனாவிலும் பாகிஸ்தானிலும் தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பது இந்த இருவரனுடைய வரவு காலத்திலான வரவாக இருக்கின்றது. இவர்களினால் முடியாமல் போனால் மறுபடியும் போர் தொடரத்தான் செய்யும். இந்த இருவரை விட மூன்றாவதாக ஒருவர் இருக்கின்றார். அவர் அமெரிக்க அதிபரினுடைய கையாள் போல இருப்பார். ஆனால் அவர் சில நேரங்களில் சரியான கருத்துக்களையும் சொல்லுவார். அவர்தான் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ. இந்த பேச்சுவார்த்தையில் மோதல் ஒன்று நடைபெற்றாலும் அது மோதல்தான் முடிவடைந்து விட்டது, அதுவும் கடந்து போய்விட்டது. ஆனால் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த மோதலும் பேச்சுவார்த்தையில் எட்டக்கூடிய தீர்வும் ஒன்றல்ல. பேச்சுவார்த்தை இப்பொழுது கடுமையான விவாதத்தில் இருக்கின்றது. கட்டாரில் நடைபெறுகின்ற இந்த பேச்சுக்கள் முடிவடைவதற்கு மேலும் சில தினங்கள் எடுக்கலாம். ஏற்கனவே எழுதப்பட்ட பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்களில் சில சொற்கள் சர்ச்சைக்குரியனவாக இருக்கின்றன. அந்த சொற்கள் குறித்த விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அந்த சொற்களை நீக்கி புதிய சொற்களை போடுகின்ற பொழுதுதான் ஒரு சொல்லிற்கு பல விளக்கங்களை கொடுப்பதன் மூலமாக எதிர்காலத்தை ஏமாற்றாமல் இருப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளை அவர்கள் பூத கண்ணாடி வைத்து பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். காரசாரமான விவாதம் நடைபெறுவது தன்னுடைய காதுகளுக்கு வந்து கொண்டிருப்பதாக அவர் இந்தியாவிலிருந்து கூறியிருக்கின்றார். இவரும் ஓர் அமெரிக்கர் அல்ல, கியூபா கரிபியன் பிராந்தியத்தில் இருந்து அமெரிக்காவிற்கு வந்த வெளிநாட்டு பின்னணியை கொண்டவர். அமெரிக்கர்கள் அமெரிக்காவிலேயே இருந்து திறமை குன்றி தேய்வடைந்து போய்விட அதிலிருந்து வேறுபட்ட ஒருவராக இவர் வந்திருக்கின்றார். இதனால் இவருடைய கருத்தும் வேங்ஜி, ஆசிம் முனீர் என்ற இருவருடனும் சேர்த்து பார்க்க வேண்டியதாகவே இருக்கின்றது. ஆகவே தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த முக்கோண முயற்சிகள் முக்கியமானதாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மிக மோசமானது என்றும் தெளிவான யுத்த நிறுத்த மீறல் என்றும் இன்று அறிவித்திருக்கின்றது. யுத்த நிறுத்தத்தை கேலிக்குரியதாக்கி கொடூரமான செயலை செய்திருக்கின்றது அமெரிக்கா என்றும், இந்த தாக்குதலினால் இனி இந்த பிராந்தியத்தில் வர இருக்கின்ற அத்தனை பேரவலங்களுக்கும் இன்றைய அமெரிக்க ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு என்று டொனால்ட் ட்ரம்பின் கொம்பனியின் மீது குற்றத்தை தள்ளிவிட்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய கொர்மஸ்கான், பண்டர் அப்பாஸ் ஆகிய இரு இடங்களிலும் அமெரிக்கா நடத்திய மோசமான தாக்குதல்கள் அவர்களுடைய உள்ளத்தை பாதித்திருக்கின்றது. இந்த தாக்குதலை ஏற்றுக்கொண்ட அமெரிக்கா அது தங்களுடைய சுய பாதுகாப்பிற்காக என்று கூறியது தெரிந்ததே. இருப்பினும் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு பிரிவுடன் ஈரானில் சேர்ந்தியங்கியவர்களுடைய வலையாக்கத்தினுடைய தலைவர் என்று கூறப்படுகின்ற ஒருவருக்கு ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றி இருக்கின்றது. தூக்கில் போடப்பட்ட இஸ்ரேலுடன் சேர்ந்து செயற்பட்டவர் என்றும், ஈரானுக்கு உள்ளேயும் ஈரானுக்கு வெளியேயும் இஸ்ரேலின் கட்டளைகளுக்கு அமைவாக பல நாச வேலைகளை இவர் செய்தவர் என்றும், கைதாகும் கடைசி தினம் வரை இவர் ஓயவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இணையம் மூலம் இவரை தேடி கண்டுபிடித்த இஸ்ரேல் முதலில் ஆசை வார்த்தைகளை காட்டி அதன் பின்னர் பணம் கொடுத்து அதற்கு பின்னர் கொலை மிரட்டலை விடுத்து இவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. அகப்பட்டு கொண்ட இவர் வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலினுடைய மோசாட்டினுடைய கையாளாக மாறியதுதான் இவருடைய கதை என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதை தவிர மார்ச் 28 இருந்து ஆரம்பித்த இந்த யுத்தத்தில் இதுவரை 36 பேர்களை ஈரான் தூக்கில் போட்டிருக்கின்றது. ஒரு அதிர்ச்சி விடயமாக இருக்கின்றது. தனக்கு எதிரான ஒரு கலவரத்தை ஈரான் மண்ணில் தூண்டிவிடாமல் இருப்பதற்கு இரும்பு கரங்களை வைத்து ஈரான் மிக விரைவாக தூக்கில் போட்டுக் கொண்டிருக்கின்றது. சீனா தூக்கில் போடுவதில் மாமா மன்னனாகவும் இவர்கள் மாமன்னனாகவும் இருக்கின்றார்கள் என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய கருத்துக்கள் கூறுகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.